கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழகத்துல தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக சில தினங்களாக பேசு பொருளாக இருந்த விஷயமே விஜய் எந்த பக்கம் நகர்வார், விஜய் கூட்டணிக்கு சென்று விடுவார் என்பதுதான் ஒரு பெரும் பேசு பொருளாக இருந்தது. அப்படியான காலகட்டத்தில் நேற்று ஆதவர்ஜுனா அவர்களே அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். அதை விட ஒருபடி மேலே சென்று சிறுபான்மை சமூகத்தினருக்காக அந்த கட்சி நடத்தக்கூடிய ஒரு இப்தார் நிகழ்வுல கலந்து கொண்டு விஜய் அவர்கள் இதற்கான ஒரு முடிவுரை எழுதியிருக்கிறார். எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, வேறு எந்த விதமான மதசார்பற்ற ஒரு கொள்கையில் தான் தெளிவாக இருக்கிறோம், மதம் சார்ந்த எந்த நிலைப்பாட்டிலும் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது சிறுபான்மை மக்கள் மத்தியில் விஜய் மீதான நம்பிக்கையை இன்னமும் அதிகப்படுத்தும். அதை அவர் சொல்லியிருக்கிற இடமும் கட்சி நடத்தக்கூடிய ஒரு சிறுபான்மையினருக்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது உள்ளபடியே ஒரு கூடுதலான சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். கூட்டணி பாஜக அண்ட் அதிமுக கூட்டணியில இருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டது இல்லையா? தற்பொழுது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாவிக தலைவர் விஜய் மதசார்பற்ற அந்த கொள்கையில சமரசமே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தமிழக அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்றுதான் பார்க்கிறேன். ஏனென்றால் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி சில முன்னெடுப்புகளை முயற்சித்தார்கள். தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக பாஜக தொடர்ச்சியாக பல பிரயத்தனங்களை செஞ்சாங்க. அந்த வகையில் அது ஒன்றும் தவறில்லை. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் ஒரு இடத்தில் தங்கள் ஆளுகைக்கு உட்பட்டதாக மாற்றணும், தாங்கள் அந்த மாநிலத்தை ஆள வேண்டும் அல்லது அந்த மாநிலத்தில் கணிசமான இடங்களை பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறது வழக்கமான ஒன்றுதான். அந்த நேரத்துல தான் அவர்கள் விஜயும் ஒரு நல்வாய்ப்பாக பார்த்தாங்க. ஏற்கனவே அதிமுகவோடு அவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட அந்த அணி வெற்றி பெற வேண்டும், பாஜக கூடுதலான இடங்களை பெற வேண்டும், கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு ஹிடன் அஜெண்டா அவங்களுக்குள்ள இருக்கு. சோ இது எல்லாமே விஜய் வந்தால் சாத்தியமாகும் என்று நினைத்தார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் விஜயை வரவேற்கின்ற விதமாக பாஜகவினர் தொடர்ச்சியாக சில காய் நகர்த்தல்களை செஞ்சாங்க. அந்த எந்த காய் நகர்த்தல்களும் பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் உணரப்பட்டது. களத்துல எங்க ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனதாக இருக்கலாம், இன்னொரு பக்கத்துல அவருக்கு சிபிஐ விசாரணைக்கு தொடர்ச்சியாக டெல்லிக்கு அழைக்கப்பட்டதாக இருக்கலாம். 3 முறை அழைக்கப்பட்டிருந்தார். அந்த வழக்கில் அவர் சாட்சிதான். சாட்சியை விசாரிப்பதற்காக டெல்லிக்கு 3 முறை அழைக்கப்பட்டிருந்தார். சோ இது எல்லாமே புற அழுத்தங்களாகத்தான் பார்க்கப்பட்டது. சோ இத்தனை அழுத்தங்களுக்கு மத்தியில் விஜய் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தி இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 12 முதல் 14% வரை சிறுபான்மையினர் ஓட்டுகள் இருக்கிறது. சோ அந்த மக்கள் மத்தியிலும் இது விஜய் மீதான ஒரு மரியாதையை உயர்த்தும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொரு கோணத்திலையும் இதை பார்க்கலாம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு 18% ஓட்டு எடுத்தாங்க. ஒரு அணியாக தனித்து ஒரு 11% எடுத்தாங்க. அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய 82% வாக்காளர்கள் அவர்கள் பாஜக எதிர்ப்பு மனநிலையில தான் வாக்களித்திருக்கிறார்கள். சோ தமிழகத்தினுடைய பெரும்பான்மை வாக்களிக்கும் கலாச்சாரம் என்பது ஒரு திராவிட ஐடியாலஜில தான் இருக்கு. சோ அந்த ஐடியாலஜியினுடைய அடிப்படையிலும் ஒரு மதசார்பற்ற கொள்கை அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டிலும் விஜய் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். சரிங்க ஐயா, இப்போ தாவேகா தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தனித்து தான் தேர்தலை சந்திக்க போகுது தாவேகா அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கேள்வியை வச்சு பார்க்கும்போது எப்படின்னா தாவேகா இப்போ தனித்து விடப்பட்டிருக்கா இல்ல இவங்களே விரும்பி தனியாக போட்டியிடணும்னு நினைக்கிறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமாக அவர்கள் தனித்து விடப்பட்டவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சிக்காக காத்திருந்தார்கள். காங்கிரஸ் இவர்களை பயன்படுத்தி கொண்டு பேர வலிமையை கூட்டிக் கொண்டது. வெறும் 25 இடங்கள் என்கிற அளவிற்கு தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால வரலாறு எடுத்து நாம பார்த்தோம்னா 2012 63 இடங்கள், 2016 41 இடங்கள், கடந்த சட்டமன்ற தேர்தல் 21 வெறும் 25 இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது. KS அழகிரி அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார். அவர் வெளியில் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுது அந்த உள்ளரங்கத்திலே அவர் கண்களை கசங்கியபடியே வந்தார். நம்ம வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அவ்வளவு குறைவான இடங்களை வாங்கிவிட்டோம். ஆனா இன்றைக்கு அவர்களுக்கு 28 இடங்கள், ஒரு மரியாதைக்குரிய ஒரு ராஜ்யசபா MP இதெல்லாம் கிடைக்கிறதுனா அது விஜயை முன்வைத்து தங்களுடைய பேர வலிமையை கூட்டிக் கொண்டதுதான். சோ விஜய் அந்த இடத்துல ஒரு தோல்வி மாடல் தான். கூட்டணியை கட்டமைத்ததுல அவரோடு வருவதற்கு பலரும் காத்திருந்தாங்க. ஒரு காலகட்டம் வரையும் டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் வெளியில தான் இருந்தாங்க. அதிமுகவை விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள், திமுகவை விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கூட இவரால் இழுத்துக் கொள்ள முடியவில்லை. சோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் கடைசி மிச்ச பாஜக இவர்களோடு சேர்வதற்கு முயற்சி செய்தது. பாஜக அவரை இழுத்துக் கொள்ளலாமோ என்று நினைத்தது. ஆனா அதையும் கூட அதிமுக விரும்பவில்லை. இது விஜய் தனித்து விடப்பட்ட சூழல் தான். விஜய் தனித்து விரும்பி நிற்கவில்லை, காலத்தின் சூழல் அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கிறேன். தங்களின் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி.